இப்போ நம்ம போட போகிற ஸ்டிச் பார்த்துட்டிங்கன்னா லேசி டேசிக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி நீடில் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் எப்படி வந்துட்டு லேசி டேசி போடுறதுக்கு முன்னாடி த்ரெட் வந்துட்டு எப்படி கோக்கிறதுக்காக என்ன நீடில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹூக் பாயிண்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா. போட்டுட்டு 7x7 வந்துட்டு நான் த்ரெட் எடுத்து 14 எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது கீழேருந்து பஞ்ச் பண்ணுறேன், வெளியே எடுத்துட்டு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணி இது வந்து இந்த இடத்துக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத நான் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இடிச்சிட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக சென்டரில் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த லூப்குள்ளே உங்களுக்கு இது கிடைச்சிரும். இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் அதை தாண்டி கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா லேசி டேசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து அப்படியே நல்லா நீட்டாக எடுத்திங்கன்னா ஈவனாக உங்களுக்கு வந்துடும். இது வந்துட்டு லேசி டேசி. இதை வச்சு நீங்கள் ஃப்ளவர் மேக் பண்ணலாம். ரவுண்டாக ஃப்ளவர் போடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துக்கு நான் பஞ்ச் பண்ணி ஈவன் சைஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இது வந்து ஜர்தோசி வச்சு போடுறது நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் எப்படி வந்து போடுறது அப்படிங்கிறது. இப்போ மறுபடியும் இங்கே ஸ்டிச் போட்டு இங்கே எடுத்து எங்கே தேவையோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணி இதை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக கிடச்சிரும். எனக்கு கொஞ்சம் கேப் விட்டுருச்சு, ஸோ நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ எது இடத்துல அதே மாதிரி பஞ்ச் பண்ணி இந்த ஸ்டிச் வந்துட்டு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பெருசாகவும் இங்கே அடுத்தது சின்னதாக அதுக்கடுத்து சின்னதாக நான் வந்துட்டு ஒரு சன்ரைஸ் மாதிரி போடலான்னு போட்டேன். அது வந்துட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டிச் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டிச் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம போட போகிறதுங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஓகேங்களா. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்னா இந்த ஸ்டிச் தான். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீழேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் இப்படி தள்ளி ஒரு நீங்கள் கொத்துனீங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவாங்க. பிரைடல் ப்ளவுஸில் ஒரு ஃப்ளவர்க்குள்ளேயும் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஜர்தோசி வச்சு லேசி டேசி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு இப்போ மெயினான ஸ்டிச்சஸ் வந்து கடைசியாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ளவரில் வேணுமோ அப்படிங்கிற இடத்துல எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்துட்டு கரெக்டாக வரல அப்படின்னா நான் இந்த மாதிரி கையில் வந்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கா 2-3 த்ரெட் வந்துட்டு மேலே தூக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து கரெக்டாக வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு த்ரெட்டாக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி த்ரெட் இருக்குமா, இப்போ இந்த த்ரெட்டை ஒரு த்ரெட்டாக பிரித்து இழுத்து பாருங்கள், சின்னதாகிட்டே வரும் பாருங்கள். இப்போ நான் இங்கே பாருங்கள் இழுக்கிறேன், நெக்ஸ்ட் த்ரெட் இழுக்கிறேன், சின்னதாகிட்டே வரும். அடுத்த த்ரெட் எடுக்கிறேன், டைட் ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்த த்ரெட் இழுக்கிறேன். இது வந்து பிகினர் மோஸ். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு த்ரெட் இழுக்கிறேன். இப்போ பாருங்கள் இன்னும் குறைஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு த்ரெட்டு தான் இருக்குது, நல்லா வியூ ஆகும். அந்த த்ரெட்டை வந்துட்டு அடுத்த ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிச் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிச் பார்க்குறேன். இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டிச் எடுத்து கொண்டு கடைசியாக ஒரு த்ரெட் இழுக்கும்போது அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இதே மாதிரி தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி இழுத்து ஒரு முடிச்சு போட்டதில் வந்துச்சு அப்படின்னா முழுசாக பிரிக்கணும் அவசியம் இல்லை. அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் கூடாது. இந்த மாதிரி ஒரு த்ரெட்டாக நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.